வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குரான் ஓதுறதை பற்றி நம்ம பார்ப்போம். திருக்குரான் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட ஒரு வேதம். அந்த வேதத்தை நம்ம தினைக்கும் ஓதுறதுனால என்னென்ன பலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்கள் வந்து திருக்குரானை தினமும் யார் அதை ஓதி பிறருக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை வந்து ஓதுறவங்க வந்து நல்ல அழகிய முறையில் கிராட்டாக நல்லா ஓதுறவங்க வந்து அவங்களுக்கு வானவர்களோடையும் இவர்களோட படித்தரத்தில் நமக்கு அவங்கள வருவாங்க. அதே வந்து திக்கி திணறி ஓதுறவங்களுக்கு 2 நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குரான் ஓதுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒரு நன்மை. ஒரு அலீஃப் லாம் மீம்ங்கிறது 3ம் ஒரு ஹர்ஃப் அல்ல, ஒவ்வொன்றும் அலீஃப்ங்கிறது ஒரு ஹர்ஃபு, லாம் ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் ஒருவர் திருக்குரானை வந்து திருக்குரானில் வந்து நம்ம பக்ரா சூராவை ஆல இம்ரானை ஓதுறாங்களோ அவங்க வந்து மறுமையில் அவங்களுக்காக அது வந்து வாதிடுமா, சிஃபார்சு பண்ணுமா. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். மறுமையில் எந்த உறவினர்களோ எந்த யாருமே வர முடியாத இடத்துல திருக்குரான் அவர்களுக்காக பரிந்துரை செய்யுமா. பக்கத்தில் ஓதுன மாதிரி திருக்குறானை அழகிய முறையில் இங்கே ஓதுங்க அப்போ ஓத சொல்லப்படுமா. அப்போ ஓதுறவங்களோட கடைசி அவங்க எந்த லெவலில் ஓதுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு படித்தரங்கள் அங்கே கொடுக்கப்படும். அங்கேயும் ஒரு அமல் செய்யப்படுதுன்னா அது திருக்குரானை தான் எல்லாம் வந்து ஓத சொல்கிறான் மனிதர்கள். அங்கே வந்து நீங்கள் ஓதுங்க அப்படின்னு நம்மளுக்கு கட்டளை. நீங்கள் உலகத்தில் ஒரு அழகான முறையில் ஓதுனீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஓதுங்க அப்படின்னு சொல்லப்படுமா. அவங்க எது வரைக்கும் ஓதி முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கடைசி இதுனா அந்த படித்தரவு அளவுக்கு அவங்களுக்கு அவங்க உயர்வு அளிக்கப்படுகிறது, அந்த அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. அதே வந்து திருக்குரான் நம்ம ஓதிட்டு அதை விட்டுட்டோம்னா ஒட்டகத்தை ஒரு கைத்தை அவுத்து விட்டால் எப்படியோ அப்படின்னு மனனம் பண்ணியோ அதை விட்டோம்னா அது ஓடி போயிடுமா. அதனால் நம்ம வந்து தினம் அதை ஓதிக்கிட்டே இருக்கணும். சிறிதளவு கூட மனப்பாடம் பண்ணாத அந்த இதயம் வந்து பாழடைந்த வீடு போல். அது வந்து அதனால் நம்ம வந்து குரானுடைய வசனங்களை நம்ம வந்து மனனம் செஞ்சு நிறைய மனனம் செஞ்சு மறக்கிறதும் கூடாது. மனனம் செஞ்சதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது அவங்களுக்கு ஞாபகம் வரும். தொழுகையில் வந்து அது குரானை மனனம் செஞ்சு நம்ம வந்து தொழுகும்போது அது வந்து அதிலே கவனம் செலுத்தி நம்மளுக்கு ஒரு ஓர்மையை